வணக்கம் நட்புகளே. எழுத்தாளர் சுவாதி லட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகா ராஜ். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே. ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இனிக்கிறையே கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 24. அன்று இரவு எப்பொழுதும் போல் படுக்கையில் வந்து படுத்த ஸ்ரீவள்ளி ஆரியனின் குட் நைட் கிஸ்ஸை எதிர்நோக்கி உள்ளுக்குள்ளே கொட்டும் அருவியாகவும் வெளியே தீந்தணலாக தகித்து கொண்டும் காத்திருக்க படுக்கையை அவள் நெருங்கிய கணம் எப்பொழுதும் போல் அவளின் விழிகள் பூட்டு போட்டு கொண்டது. அதை பார்த்தபடியே ஆரியன் இரவு விளக்கை அணைத்துவிட்டு அவளை வாரி தனக்குள் அணைத்து கொள்ள அவன் அணைவில் அவள் நெளிய தொடங்கினாள். ஓய், இன்னும் என்ன புது பொண்ணு மாதிரி என்றவன் அவள் நெற்றியில் அன்றைய இரவின் முதல் அச்சாரத்தை பதிக்க அதற்கே ஸ்ரீயின் உடல் முழுக்க சிலிர்க்க தொடங்கி தடதடக்க ஆரம்பித்தது. பெண்கள் இத்தனை மென்மையானவர்களா என்று என்றும் போல் இன்றும் எண்ணி வியந்து, ஸ்ரீகுட்டியோட இந்த வெக்க எல்லாத்துக்கும் என்னையோட பாய் சொல்லி அனுப்பிடலாமா என்றவன் இதழ்கள் எப்பொழுதும் போல் அவள் இதழ்களை தேடி செல்ல தன் இரு கைகளையும் இருக்க மூடிக்கொண்டவள் அவன் அணைப்பில் இருக்க நிமிடம் சில கடந்தும் முற்றுப்புள்ளி வைக்காமல் அவன் இதழ்கள் அவள் முகம் எங்கும் ஊர்வலம் செல்ல தொடங்கிவிட முடியும் முடியும் என்று நினைத்து முடியாது தொடர்ந்ததில் முதலில் திகைத்து விழித்தவள் நேரம் செல்ல செல்ல கொண்டவனின் கரங்களில் நெகிழத் தொடங்கியிருந்தாள். அதை உணர்ந்தவனின் கரங்கள் அவனே அறியாத தன் பாதைகளை மாற்றிக்கொள்ள மொத்தமாக ஆரியனிடம் தன்னை தொலைத்து விட்டாள் சிறு பூவை அவள். அவனின் ஒரு கரம் அவளின் மென்னிடையில் மென் கவிதை எழுதி கொண்டிருக்க மறுகரம் அவளை தன்னுடன் சேர்த்து பிடித்து வைத்திருக்க அவன் இதழ்கள் அவளின் செவிமடல்களில் கதை எழுத அவனுள் அவளும் மூழ்க தொடங்கிவிட்டாள். மேலும் நிமிடங்கள் சில கடக்க அவளை அப்படியே புரட்டி போட்டவனின் இதழ்கள் 28 வயது ஆண்மகனுக்குரிய தேடலுடன் எல்லை மீற துடித்து அவள் கூந்தல் முழுவதையும் ஒதுக்கி பின்கழுத்தில் தன் தடத்தை ஒரு இடம் விடாது பதிக்க தொடங்க அதில் பெண்ணவளின் உணர்வுகள் மொத்தமாக துள்ளி எழ விழித்து கொண்டாள். விடை பெற்ற நாணமெல்லாம் நொடியில் வந்து சேர்ந்து விட்டது. அதற்குள் ஆரியனின் கரமோ அவளின் மேலாடைக்கு விடை கொடுக்க முனைய, ஆரி என்ன பண்றீங்க, வேணாம் விடுங்க என்று கூச்சம் தாங்காமல் அதிர்ச்சியில் கத்தியவள் அவனை அப்படியே விலக்கிவிட்டு படுக்கையில் எழுந்து அமர்ந்து விட்டாள். இருவருக்குமே மூச்சு வாங்கியது. வினாடிகள் பல கடந்தும் ஆரியன் மீண்டு வரவில்லை. அவன் கண்கள் இரண்டும் அவன் கொண்ட வேட்கையில் மெல்லிய ஒளியிலும் பளபளக்க ஸ்ரீயின் கண்களோ அதை கண்டு மையல் கொண்டு சிவப்பேற தொடங்கியது. அதை தாங்க முடியாது அப்படியே தன் முழங்கால்களை மடித்து கால்களை மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டவள் அப்படியே அதில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகுதான் ஆரியனுக்கு தன்னிலையே விளங்கியது. முதல் முறை இத்தனை நிமிடங்கள் தன்னிலை முற்றிலும் இழந்துவிட்டு இருந்தான். அதுதானே தாம்பத்தியத்தின் முதல் படி. அழுந்த தன் சிகையை கோதியவன் ஸ்ரீயை திரும்பி பார்க்க அவளோ இன்னும் தேகம் தடதடக்க முகத்தை மறைத்து அமர்ந்திருந்தாள். அவளுக்கு கொடுத்த கால அவகாசத்தை மீறிய குற்ற உணர்வுடன் அவள் முதுகை நீவி விட்டவன், ரிலாக்ஸ் ஸ்ரீ, ஒன்னும் படுத்துக்கோ என்றவனின் குரல் இதுவரை அவள் கேட்டிராத வகையில் குற்ற உணர்வில் ஒலித்திருக்க பட்டென நிமிர்ந்தவள் ஆரியனை பார்க்க அவளின் கலைந்த கூந்தலை சரி செய்தவன், பயந்துட்டியாடி என்று கேட்க அவளின் தலையோ ஆம் என்றும் இல்லை என்றும் இரண்டு புறமும் அசைந்தது. பெண்ணின் மிரட்சி இயற்கைதானே, அவனோ அதை அறியாது. சாரி ஸ்ரீ, விளையாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி என்று தலை கோதியவன், எப்படி கண்ட்ரோல் மிஸ் ஆச்சுன்னு தெரியல, ஈவினிங்லேருந்து கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டேன் என்றவன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் என்று விட்டு எழுந்து சென்றுவிட இத்தனை நேரமும் ஒருவித மாயலோகத்தில் மிதந்து கொண்டிருந்தவளை ஆரியனின் வருத்தம் மிக்க குரலும் அவனின் தேவையற்ற மன்னிப்பும் அப்படியே புரட்டி போட்டது. சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்த கதையாக அவளும் தானே அவனை தூண்டிவிட்டது, அவனுடன் இழைந்தது. அவனின் உணர்வுகளுடன் தானும் விளையாடி இருப்பது அவளுக்கு புரிந்தது. அதைவிட மொத்த பழியையும் அவன் மீதே போட்டு கொண்டது அவள் மனதை பாதித்து விட்டது. அவளின் சம்மதமின்றி அவன் எத்தனை தூரம் வந்துவிடவில்லையே என்று நினைத்தவள் மனம் எங்கு எங்கோ பயணித்தது. கல்லூரியில் எத்தனை மாணவிகள் வயிற்றில் பிள்ளையுடன் படிக்க வருவதை பார்த்திருக்கின்றாள். ஏன் அவள் வகுப்பில் கூட நித்யா இருக்கின்றாளே. எப்பொழுதோ அவள் சொன்னவை அனைத்தையும் அவள் நினைவுக்கு இன்று வந்தது. குருபலன் போயிடும்னு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சு ஸ்ரீ. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போக போக ஒன்றும் முடியல. காலையில் எழுந்ததும் வீட்டு வேலை, அடுத்து காலேஜு,
திரும்ப ராத்திரி வர வீட்டு வேலை, அது முடிஞ்சு கொஞ்சம் படிக்கலான்னு பார்த்தா விடுறதில்ல. முழுகாம இருக்குன்னு கூட ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கறது இல்லடி. எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா கூட 10 நிமிஷம்னு இழுத்து போட்டு மொத்த சக்தியும் உருவி எடுத்துட்டு பிறகு படினா எங்கிருந்து தான் படிக்கிறது? இடுப்பு வலியில கண்ணு தானா மூடுது. இதுல காலேஜ் பசங்கள்ல இருந்து ப்ரொஃபஸர் வர ஒரு மாதிரி பாக்குறாங்கடி என்று எல்லாம் இவளிடம் ஒரு முறை அவள் புலம்பியிருக்கின்றாள். அப்பொழுது ஸ்ரீகா அவள் சொன்னது கூட சரிவர புரிந்திருக்கவில்லை. மேலும் அவள் ஸ்ரீயிடம், நீ எப்படி குழந்தை பெற்றுக்க போற? சீக்கிரம் உண்டாகலைன்னா அதுக்கும் 7-8 நோட்டம் சொல்லுவாங்களே, எப்படி சமாளிக்கிற என்று விசாரிக்க, ஸ்ரீகா அப்பொழுது திருமணமான புதிது என்பதால், என்ன குழந்தை பற்றியெல்லாம் யாரும் கேட்டதில்லடி. அவர் தினமும் படி படின்னு சொல்லி தான் என் உயிரை வாங்குவார். வீட்டை அத்தை பாட்டி எல்லாம் பார்த்துப்பாங்க, என்னை எதுவும் வேலை செய்ய சொல்லவே மாட்டாங்க என்றாள். மேலும் அவளிடம் பேசிய நித்யா, உண்மையிலேயே நீ ரொம்ப லக்கிடி ஸ்ரீ. எல்லா ஆம்பளையும் என் புருஷன் மாதிரி தான் இருப்பாங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன். அதுவும் உனக்கு அருமையான புகுந்த வீடும் கிடைச்சிருக்குடி, நல்லா படிக்கலாம் என்று கூறியிருக்க, அச்சமயம் அவளுக்கு பெரிதாக புரியாதது எல்லாம் இப்பொழுதுதான் புரிந்தது. உள்ளே குளியல் அறையில் ஷிட் ஷிட், என்னடா இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்ட? ஜஸ்ட் 2 more weeks தானே என்றபடி தன் முகத்தை நீரில் அடித்து கழுவிய ஆரியன் சிறு துண்டில் தன் முகத்தை துடைத்தபடி வெளிவந்தான். ஸ்ரீ இன்னும் அமர்ந்த வாக்கிலே இருப்பதை பார்த்து, படு ஸ்ரீ, மணியாகுது பாரு என்றபடி அவள் அருகில் வந்து அவன் படுத்துக்கொள்ள, மறுகணம் அவனின் கை வளைவில் வந்து ஸ்ரீ படுத்திருந்தாள். ஆரியன் என்னவென்று பார்க்க அவனை அவள் இறுக அணைத்து கொண்டாள். அதில் அவன் அதிர்ந்து போனான். ஏற்கனவே படாத பாடு அல்லவா பட்டு கொண்டிருக்கின்றான். ஓய், என்ன பண்ற? தூங்க சொன்னா என்றபடி அவன் அவளை விளக்க பார்க்க, ஸ்ரீ திடீரென்று, எக்ஸாமுக்கு நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் ஆரி என்று கூற, ஆரியனோ அவள் சொல்ல வருவதை புரிந்து கொள்ளாமல், குட் குட் என்றபடி படுக்கையில் நகர அவனை பார்த்து முறைத்தவள், காலேஜ் முடியக்கூட இன்னும் 2 weeks தான் இருக்கு என்று மீண்டும் சொல்லி அவனை அணைக்க, அவனுக்கு ஏதோ புரிவது போல இருந்தது. இருந்தும் அதுக்கு என்று கேட்டான். ஐயோ, இவருக்கு இன்னுமா புரியல என்று நொந்தவள் இதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாது மெல்ல, இப்போ எனக்கு பயம் இல்லை என்று அவள் கூற, ஆரியனுக்கு சிரிப்பு வந்தது. அதை தன் இதழ்களுக்குள் அடக்கியவன், நல்லது, அப்போ போயிட்டு உன் பில்லோல படுத்து தூங்க, நான் தூங்கணும் என்றான் கல்வனாக. அதில் கொலைவரி ஆகி போனாள் பெண்ணவள். இருந்தும் அதை அடக்கியவள் முகத்தை உர்ரென்று வைத்துக்கொண்டு, நான் பெரிய பொண்ணா ஆகிட்ட என்றாள். ஆரியனால் அதற்கு மேல் வரும் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. தெரியுமே ஸ்ரீ, 6th படிக்கும்போதே நீ பெரிய பொண்ணா ஆகிட்டு தானே என்று சிரித்து கொண்டே அவன் சொல்ல, அவனை ஒரு பார்வை பார்த்தவள், உனக்கு மூளை வீங்கின்னு நான் பேர் வச்சதே முதல்ல தப்புடா சாம்பிராணி என்றவள் அவன் நெஞ்சில் சரமாரியாக அடிக்க ஆரம்பித்து விட்டாள். அவளின் புது அவதாரத்தில் திகைத்தவன், அடி பாவி ரவுடி, நிறுத்துடி, அவுச் என்று அவளின் 2 கரங்களையும் தன் கரங்களுக்குள் பிடித்து சிறை வைத்து கொள்ள இழுத்து பார்த்தவள் வராது போக, மக்கு ஆரி, தப்பு பண்ணலான்னு சொன்னா போயிட்டு தூங்க சொல்றீங்க என்று வெட்கம் பாதி கோபம் பாதி என்று கலந்த குரலில் கத்த, அவள் முகத்தை பற்றி அப்படியே தன் நெஞ்சில் புதைத்து கொண்டான் ஆரியன். அவனுக்காக அவள் இந்தளவு அவள் நாணம் விட்டு இறங்கி வந்து பேசியதில் பெரும் மகிழ்ச்சி அவனுக்கு. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லடி, இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன். ப்ராமிஸ், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் 2 weeks தானே, நோ ப்ராப்ளம், வா தூங்கலாம் என்றவன் அப்படியே அவள் முதுகில் தட்டி கொடுக்க, அவன் மார்பில் புதைந்திருந்த தன் முகத்தை அவள் நிமிர்த்தி அவன் முகம் பார்க்க, ஆரியன், இன்னும் என்னடி என்று கேட்டான். பதில் கூறாத சற்று மேல் நோக்கி படுக்கையில் நகர்ந்தவள் ஆரியன் சற்றும் எதிர்பாராத வகையில் அவன் நெற்றியில் தன் இதழ்களை அழுந்து பதித்து, ரொம்ப பிடிச்சிருக்கோங்கள என்று இருந்தாள். அவளின் முதல் இதழ் ஒற்றலிலேயே இன்பமாய் பறந்தவன் அடுத்து அவள் கூறியதில் அகம் நெகிழ்ந்து போனான். ஒரே வினாடியில் அவனின் அடி நெஞ்சம் வரை அடி கரும்பாய் இனிப்பை பாய்ச்சி தித்திக்க செய்துவிட்டு இருந்தாள். எனக்கும் தான் இந்த அழகான குட்டி ராட்சசிய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன், எப்படி, எப்போ இருந்தன்னு தான் தெரியல என்றவனும் அவளின் நெற்றி பொட்டில் தன் இதழ்களை பதித்து அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொள்ள, இருவரின் இதயமும் இடம் மாறிய நிலையில் ஒன்றாக உறக்கத்தை தழுவினர். இதை விடவா உடல் கூடல் இருவருக்குமே மனநிறைவை தந்துவிட்டிருக்க போகிறது. அதன் பிறகான நாட்கள் ஒவ்வொன்றும் 2 மனங்களும் சங்கமித்து விட்டதில் சொர்க்கமாய் கழிய ஆரம்பித்தது. மார்னிங் கிஸ், நைட் கிஸ் எல்லாம் ஆரியனுக்கு முன்பு ஸ்ரீ பதிக்க தொடங்கிவிட்டிருந்தாள். ஆரியனை எதிர்பாராத அளவு அவனையே நிழலாய் தொடர்ந்து சுற்றி வந்தாள் பெண்ணவள்.
அதிலும் வீட்டில் அனைவரின் முன்பும் கூட அவளின் பார்வை கணைகள் அவனை தொடர சங்கோஜத்தில் தள்ளாடி பெரும் பாடுபட்டு போனான் ஆரியன். அதிலும் கிருஷ ஒரு முறை அவன் காதுபடவே, ஏ ஸ்ரீ, கொஞ்சம் உன் வாட்டர் ஃபால்ஸை ஸ்டாப் பண்ணுடி, முடியல, ஒரு சின்ன பையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னடி பண்ணுற என்று கேட்டு இருக்க, ஸ்ரீயோ கொஞ்சமும் மசராது, நான் அப்படிதான் என் புருஷனை பார்ப்பேன், உனக்கு முடியலன்னா நீ வேணா உன் கண்ணை பிடுங்கி காக்காக்கு போட்டுட்டு பார்க்காம இருந்துக்கோடா குட்டி பையா என்று இருந்தாள். வேறொரு நாள் பைரவி, ஸ்ரீகுட்டி, மாமாக்கு தட்டில் கொஞ்சம் மிக்சர் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுடா, நான் விளக்கு வச்சுட்டு வந்துடுறேன் என்று விட்டு சென்று இருக்க, சரி அத்தை என்று விட்டு சமையலறை சென்றவள் எடுத்து வந்து கலைவாணனிடம், சாப்பிடுங்க மாமா என்று தட்டை கொடுத்து விட்டு மேலே அவசர அவசரமாக தங்களின் அறைக்கு அப்பொழுதுதான் பணி முடிந்து வந்திருந்த ஆரியனை பார்க்க ஓடிவிட வெளியே வந்த பைரவி பார்த்தது அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்த கலைவாணனைத்தான். என்னங்க சாப்பிடாம மேலே போற படிக்கட்டையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க என்று விசாரிக்க, ஓ மருமக கொடுத்துட்டு போனதா சாப்பிட்ற அளவு என் பல்லுக்கு வலு இல்லை பைரவி என்று அவர் தட்டை காட்ட, ஸ்ரீ முழு உளுத்தம் பருப்பை தட்டில் கொட்டி கொடுத்து விட்டு சென்று இருந்தாள். அடக்கடவுளே, இந்த குட்டி என்ன இப்படி மாறிட்டா என்று பாயில் கை வைத்தவர் மேலிருந்து கீழே ஸ்ரீயுடன் இறங்கி வந்த ஆரியனிடம், இந்த ஆரிமா, நம்ம ஸ்ரீகுட்டி உன் அப்பாவுக்கு எடுத்து வந்து கொடுத்த மிக்சர், நீ சாப்பிடு, அவருக்கு நான் வேற எடுத்துட்டு வந்து தரேன் என்று விட்டு சிரிக்காமல் உள்ளே சென்றுவிட ஸ்ரீயின் மானத்துடன் ஆரியனின் மானமும் காற்றில் பறந்தது. அவனை போல் அவளால் அவளின் உணர்வுகளை அடக்க முடியவில்லை என்பது அவனுக்கு புரிந்துதான் இருந்தது. சிறுபெண் என்று நிரூபித்து இருந்தாள். இப்படியே நாட்கள் கழிய ஒரு வழியாக ஸ்ரீக்கு இறுதி தேர்வுகள் ஆரம்பமானது. அவளின் தொடர் அழிச்சாட்டியத்தில் எங்காவது தேர்வு எழுதும் சமயத்தில் அமர்ந்து கனவு கண்டுவிட்டு வந்துவிடப் போகிறாள் என்றெல்லாம் ஆரியன் பயந்து போகும் அளவுக்கு ஸ்ரீ மாறியிருந்தாள். அப்படியெல்லாம் செய்பவள் தானே அவள். அலைப்பாயும் தன் மனைவியை எப்படியோ கெஞ்சி கொஞ்சி மிரட்டி அதட்டி உருட்டி படிக்க வைத்தான். 3 பேப்பர் முடிந்திருக்க இன்னும் 2 பேப்பரும் ஒரு பிராக்டிக்கலும் மீதம் இருந்தது. அப்பொழுது பார்த்து ஆரியனுக்கு நேரடியாக சிங்கப்பூர் சென்று ஒரு சில மிஷின்களை புதிதாக இறக்குமதி செய்ய அதை சரிபார்த்து டீலிங் முடிக்க வேண்டிய வேலை வந்து சேர்ந்தது. ஏற்கனவே ஸ்ரீயுடன் செல்ல சில டிராவல் பிளான்களை வேறு போட்டு வைத்திருந்தவன், சரி இதை உடனே முடித்து விடலாம் என்ற முடிவுடன் வீட்டுக்கு வந்து தன் உடைகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தான். அப்பொழுது காலேஜில் இருந்து வந்து ஸ்ரீ, ஹே, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களா ரே, ஜாலி ஜாலி, நாளைக்கு ஒரு நாள் எனக்கு ஸ்டடி லீவ் இருக்கு, இன்னைக்கு முழுக்க ஜாலியாக இருக்கலாம் என்றபடி அவன் இடையே பின்புறம் இருந்து அணைத்தவள் அவன் முதுகில் தன் முகத்தை புதைத்து கொள்ள, ஆரியன், இன்னைக்கு நைட் ஃப்ளைட்டுக்கு சிங்கப்பூர் போகிறேன் ஸ்ரீ, ஒரு முக்கியமான டீலிங் விஷயமா, ஒழுங்காக ஆட்டம் போடாமல் படி, கிருஷவையும் கிரிக்கெட் விளையாட போகாமல் பார்த்துக்கோ, அப்புறம் இன்னைக்கு எக்ஸாம் எப்படி பண்ண என்றபடி தன் உடைகளை எடுத்து ட்ராலியில் அவன் வைக்க ஆரம்பிக்க, என்ன தனியாக விட்டுட்டு போறீங்களா என்று அதிர்ச்சியில் கத்தியவள், நீங்கள் எங்கேயும் போக வேணாம், என் கூடவே இருங்க ஆரி என்று சலுகையாக அவன் கன்னத்தில் தன் இதழ்களை ஒற்றி எடுத்துவிட்டு அவன் எடுத்து வைத்த உடைகளை மீண்டும் எடுத்து உள்ளே வைக்க, ஸ்ரீ, என்ன இது கிளம்பும் சமயத்தில் சின்ன குழந்தை மாதிரி, நானே டீலிங் நல்லபடியாக முடியணும்னு கொஞ்சம் அந்த டென்ஷனில் இருக்கேன், நீ என்னன்னா விஷ் பண்ணாமல் இப்படி பண்ணுற, இது என்ன முதல் தடவையா நான் போகிறது என்றவன் அவள் எடுத்து வைத்த உடைகளை மீண்டும் ட்ராலி உள்ளே எடுத்து வைக்க, என் மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசமே இல்லை, அசால்ட்டை விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க, முன்னாடி நம்ம என்ன லவ்வாக பண்ணோம், இப்போ நம்ம லவ் பண்ணுறோம் தானே என்றவளின் குரல் இறுதியில் அழுகையுடன் வெளிவர, ஸ்ரீவள்ளி, என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, கிரேசி மாதிரி வளராத, மொத்தமாக வடி உன்னை விட்டுட்டு போகிறேன், பிஸ்னஸ் விஷயமா தானடி போகிறேன், உன் கூடவே உட்காந்துட்டு இருந்தா நாளைக்கு நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு யாரடி பூவா போட்டு பார்த்துக்குவான், பி ப்ராக்டிக்கல் என்றவனின் குரல் அவனையும் மீறி கிளம்பும் டென்ஷனில் சற்று கடுமையாக வெளிவந்துவிட ஸ்ரீக்கு கண்களை கரித்து கொண்டு வந்தது. ஆரியனை பார்த்து முறைத்தவள் அவனிடம் பேச விருப்பமில்லாது அப்படியே அருகில் இருந்த படுக்கையில் கவிழ்ந்து படுத்துக்கொள்ள அவளின் செய்கைகளை பார்த்த ஆரியனுக்கு அவள் திருமணம் முடிந்த அன்று அரும்புரையனை பிரிந்து வர செய்த அமர்க்களங்கள் தான் நினைவுக்கு வந்தது. அதில் சற்று மனம் இலக்கியவன் ஸ்ரீயின் முதுகு வேறு குலுங்க ஆரம்பிக்க, காட் என்றபடி ட்ராலியை மூடி வைத்துவிட்டு நேரத்தை பார்க்க கிளம்ப இன்னும் 2 மணி நேரம் இருந்தது. ஆரியன், ஸ்ரீ இங்க பாரு என்று அவளை பிடித்து திருப்ப முரண்டு பிடித்தவள் திரும்ப மறுக்க அவளை அப்படியே அள்ளி தூக்கியவன் தன் மடியில் வைத்து அழுத்தி பிடிக்க, விடுங்க, இந்த லூசு கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு, போயிட்டு உங்க முக்கியமான வேலையை பாருங்க என்றவள் அவனிடம் இருந்து விலக பார்க்க ஒரு புறம் அவளின் செய்கை சிரிப்பையும் மறுபுறம் அவளின் அழுகை கஷ்டத்தையும் ஆரியனுக்கு தந்தது. என் செல்ல குட்டிமால, ஜஸ்ட் 3 days தானடா, உனக்கு எக்ஸாம் டைம்னால ஜெட் ஸ்பீடில் போயிடும், நான் வந்ததும் உன் கூடவே இருக்கேன் என்று அவன் பொறுமையாக கூற, ஸ்ரீ
எல்லாரும் அவங்கவுங்க லவர் ஒய்ஃபுக்காக பல கோடி ப்ராஜெக்டை விட்டுட்டு கூடவே இருக்காங்க. ஆனா நீங்க என்னை விட்டுட்டு ஓடுறதுலே குறியா இருக்கீங்க என்றவள் ஒரே பிடியில் நிற்க, அடியே ஓவர கொரியன் சீரியல் பார்த்து கெட்டு போயிருக்க. நிஜத்துல யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கடி. உண்மையா லவ் பண்றவங்க தன்னோட ஒய்ஃபை நல்லா வச்சுக்கணுங்கிற ஆசையில கூட கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க, நம்பு என்றவன் அவளின் சிறுபிள்ளைத்தனமான எதிர்பார்ப்பில் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனான். ஸ்ரீக்கு ஆரியன் சொல்வது எதுவும் மண்டையில் ஏறவில்லை. அவளுடைய கைப்பொருள் அவளை விட்டு போகக்கூடாது, அவ்வளவுதான். மேலும் அவன் சமாதானம் செய்ய ஆரியன் கிளம்புவதிலேயே குறியாக இருப்பதில் இயலாமையில் முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். பொறுமை இழந்த ஆரியன், என்ன ஸ்ரீ இது இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தனா எனக்கு எப்படிடி அங்கே வேலை நல்லபடியாவோடோ? நீ என்ன அழுதாலும் நான் கிளம்ப போகிறது உறுதி. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். என்னை சந்தோஷமாக அனுப்பி வைக்க பாரு என்று கொஞ்சம் குரலை உயர்த்த வந்த கோபத்தில் ஸ்ரீ அவன் மடியில் இருந்து இறங்கி போக பார்த்தாள். உடனே அவளின் நகர விடாது அழுத்தி பிடித்தவன், ஸ்ரீவள்ளி ஒழுங்கா உட்காரு என்று அதட்டி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இந்த மாதிரியான பிஸ்னஸ் ட்ராவல் எல்லாம் நார்மல். ஈவன் சில நேரம் 1 or 3 months கூட ரிட்டர்ன் ஆக எடுக்கலாம். அந்த மாதிரியான சமயத்தில் நீ தான் இங்கே ஃபேமிலியை மேனேஜ் செய்யணும். இன்னும் நீ சின்ன பொண்ணுல, மாஸ்டர்ஸ் முடித்த பிறகு ஃபேமிலி பாதி பொறுப்பை நீ கண்டிப்பாக எடுத்து நடத்தணும் என்றவன் கொஞ்சம் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு அவள் தாடையை பற்றி தன் முகம் பார்க்க செய்து, எனக்கும் தான் உங்களை எல்லாம் விட்டுட்டு இருக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்னடி பண்ணுறது? பொறுத்துட்டு வேலை பார்த்தா தானே அடுத்த லெவலில் போக முடியும். உன்ன மாதிரியா ஆர்மிக்கு போகிற சோல்ஜர்ஸோட வைஃப்ஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணால் நாடு என்ன ஆகும்? நீ பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு உனக்கு புரியுதா ஸ்ரீவள்ளி என்று கேட்க, ஸ்ரீகா ஆரியன் சொல்ல சொல்ல புரிந்துதான் இருந்தது. இருந்தும் அவன் கிளம்புவது கஷ்டமாக இருக்கிறதே. கஷ்டங்களுக்கு அவள் பழக வேண்டுமோ? ஆரியனுக்காக தன் முகத்தை அழுந்த துடைத்தவள் வேறு வழியின்றி, பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க ஆரி. சொன்ன மாதிரியே 3 daysல வந்துடணும். என்னை ஏமாற்றக்கூடாது. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்று கண்டிஷனுடன் அவள் ஒற்றுக்கொள்ள, அவளை அப்படியே அணைத்து கொண்ட ஆரியன், சரிடி சரிடி, நீயும் அதே மாதிரி ஒழுங்காக எக்ஸாம்ஸ் பண்ணு. வந்ததும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றபடி அவளின் கன்னத்தில் அழுந்து இதழ் பதித்தவன், 10 minutes, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் கீழே உட்காந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு ஏர்போர்ட் கிளம்புறேன் என்று விட்டு அவளை மடியிலிருந்து இறக்க பார்க்க, ஸ்ரீ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குளிக்க போங்களே ஆரி என்று அவனை பிடித்து வைத்தவள் மேலும் 4-5 நிமிஷம் பல்லவியை பாடி அவனை படுக்கையிலேயே பிடித்து வைக்க, ஆரியன், அநியாயத்துக்குன்னு லவ் டார்ச்சர் பண்ணுறடி நீ. என்ன முன்னாடியெல்லாம் லைட்டாக பார்த்தாலே பாஞ்சு ஓடிடுவேன். இப்போ என்னன்னா விட்டா என் தலை மேலே ஏறி உட்காந்துடுவ போல. போதுண்டு எழுந்துரு, நான் குளிக்கணும், மணி ஆகுது என்று எழ பார்க்க, அப்பொழுதும் அவனே அவள் விடாது, காலையில் தானே குளிச்சிங்க, இப்போ திரும்ப என்ன குளியல்? நல்லா தான் இருக்கீங்க, அமைதியாக போகிற வரை என் கூடவே இருங்க என்று கூற, நீ எல்லாம் வேலை காக்கிற கேஸ் இல்லடி என்றவன் அவளை அப்படியே தன் கைகளில் ஏந்தியபடி பாத்ரூமுக்குள் சென்று கதவை அடைத்துவிட்டு அவளை கீழே விட்டவன், வா சேர்ந்து குளிக்கலாம் என்றபடி ஷவரை ஆன் செய்துவிட்டு, சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண, நனைது பாரு என்றபடி சிரித்து கொண்டே தன் சட்டை பட்டனை கழட்ட அதிர்ந்தவள், ஐயே சீ, அதுக்கு வேற ஆளை பாருங்க என்று விட்டு ஈர உடையுடனேயே வெளியே ஓட பார்க்க, வேற ஆளெல்லாம் வேணாம், எனக்கு நீ தான் வேணும் என்றவன் அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து பிடித்து, 3 நாளுக்கான மார்னிங் கிஸ் நைட் கிஸ் எல்லாமே இப்போவே கொடுத்துட்றேன், கணக்கு எடுக்கக்கூடாது பாரு என்றபடி அவளின் இதழ்களை தன் இதழ் கொண்டு அணைத்து கொள்ள, ஆரியனின் வெற்று மார்பில் தன்னுடல் பதிய நின்று இருந்தவளின் உடல் ஷவரில் இருந்து விழும் வெதுவெதுப்பான நீரிலும் தடுத்தடுக்க ஆரம்பித்தது. அவனின் வெற்று புஜங்களை அழுந்த பற்றி கொண்டாள். ஆரியனின் நிற்காத நீண்ட இதழ் அணைப்பு அவளின் உயிர் வேர்வரை ஊடுருவி செல்ல தொடங்கியது. சில நொடிகளிலேயே சைவ முத்தம் அசைவ முத்தமாக மாறிவிட ஸ்ரீ தன் அடிவயிற்றில் ஏற்பட்ட ஹார்மோன் மாற்றங்களை தாங்க முடியாது உடனே ஆரியனை பிடித்து தன்னில் இருந்து தள்ள பார்த்தாள். உடனே அவளின் இதழை விடுவித்த ஆரியன், ஏண்டே இவ்வளோ நேரம் பக்கம் பக்கமாக வசனம் பேசின, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தானே, கடைசியில் என்ன ஒரு முத்தம் கூட ஒழுங்காக கொடுக்க விட மாட்டேங்கிற, ஒஸ்ட்டு பொண்டாட்டிட்டி நீ, இதில் நான் பெரிய பொண்ணாகிட்டேன்னு வேற பெருமையாக சொல்லிக்கிட்டு தெரியுற என்று குற்றப்பத்திரிகை வாசிக்க, ஏற்கனவே அவன் இதழ்கள் காட்டிய வித்தையில் வெட்கத்தில் சிவந்து நின்று இருந்தவள், நீங்கள் இவ்வளவு நேரம் கொடுத்த முத்தம் சரியாகவே 3 நாள் ஆகும் போல, இதில் இன்னும் கொடுத்து முடியலையா? நீங்கள் தான் வர்ஸ்ட் புருஷன் என்றாள் அவள் தன் சிவந்த ஆதரங்களை அவனிடம் காட்டி. அதில் ஆரியன், ரொம்ப கியூட் குட்டி லிப்ஸ்டி உனக்கு, இப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு என்றபடி அவள் போய் இதழை அவன் வருட, போங்க எல்லாரும், என்ன ஸ்ரீ புதுசாக லிப்ஸ்டிக் போடுறியான்னு கேட்டு தொட்டு பார்த்து, எப்படி திடீர்னு இப்படி ரெட்டாக அதுவும் பெருசாக ஆச்சுன்னு கேட்டு டிப்ஸ் வேற கொடுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன?
என்று அவள் புலம்ப அதில் மீண்டும் தேன் குடிக்க ஆரியனுக்கு ஆசை வந்திருந்தது. அவள் இதழை சிறை எடுக்க தன்னுடன் அவளை சேர்த்து அவன் அணைக்க அப்பொழுதுதான் தன் அணைந்த உடலை ஸ்ரீ குனிந்து பார்த்தாள். ஒச்சிச்சோ என்று உள்ளுக்குள் எச்சில் கூட்டி விழுங்கியபடி அவள், போதும் விடுங்க ஆரி, உங்களுக்கு ஏற்கனவே மணி ஆகிடுச்சு, நான் வெளியே போறேன் என்று விட்டு அவள் வெளியே செல்ல திரும்ப அவளின் விழிகள் பேசிய மொழியை துல்லியமாக பார்த்திருந்தவன், ஓய் எங்க ஓட பார்க்குற, இப்போதான் அம்மணிக்கு மணி தெரியுதா, ஒழுங்கா வா சேர்ந்து குளிக்கலாம். ஜெயம் ரவி மாதிரி ரொமான்டிக்கான ஹஸ்பண்டு தான் எனக்கு வேணும். உங்கள் பையனுக்கு ரொமான்ஸ் எல்லாம் வராதுன்னு என்னை யார் கொஞ்சம் வாங்கன்னு எல்லாம் கேட்டு என்னை எங்கள் அம்மா கிட்ட டேமேஜ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கூட ரொமான்ஸ் பண்ண கோஆப்ரேட் பண்ணாமல் ஓட பார்க்குற கேடிகள் என்றவன் மீண்டும் அவளை தன் பிடிக்குள் கொண்டு வந்து ஈரத்தில் பளபளத்த அவளின் சங்கு கழுத்தில் மிளிர்ந்த மச்சத்தை ருசி பார்க்க ஆரம்பிக்க அதிர்ச்சியில் வாயில் கை வைத்து கொண்டவள், அச்சோ இந்த அத்தைய உங்ககிட்ட எதுக்கு இதெல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு எப்போ தெரியும் என்று அவள் சொன்னுங்க. உங்கள் அத்தை ஒன்றும் சொல்லலை, அன்னைக்கு நீ பேசும்போது நான் லைனில் தான் இருந்தேன் என்று அவள் தலையில் அவன் குண்டை தூக்கி போட்டு, சிங்கப்பூர் போயிட்டு வந்த பிறகு அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது மேடம், அதுக்குள்ளே இந்த வெக்கத்தை எல்லாம் விட்டுட்டு மிஸ்ஸஸ் ஆரியனா மாற ரெடி ஆயிருங்க என்றவன் மேலும் அவளை சில நிமிடங்கள் தன் கைவளைவிலேயே வைத்திருந்து அவளின் அழுது வடிந்த முகத்தை முற்றிலும் மாற்றிவிட்டு வெளியே அனுப்பிவிட்டவன் அடுத்த அரை மணி நேரத்தில் குளித்து தயாராகி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிவிட்டு இருந்தான். சீக்கிரம் வந்துடுங்க ஆரி என்று 1000 முறை கிளம்பும் முன் சொன்ன ஸ்ரீயிடம், கண்டிப்பாக வந்துட வேண்டாம் என்று அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துவிட்டு கிளம்பியவனோ 4 தினங்கள் கடந்தும் திரும்பி வரவில்லை. கடந்திருந்த 3 நாட்களையுமே பல்லை கடித்து கொண்டு கடந்திருந்தவள் 4ஆம் நாளும் ஆரியன் வராததில் மிகவும் சோர்ந்து போனாள். அவளுக்கு அழைத்த ஆரியன், டேலிங் இன்னும் முடியல குட்டிமா, கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்குது, புது கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன், சாரிடா குட்டிமா என்று கூற, என்று விட்டு போனை வைத்தவள் அன்று இரவு முழுக்க பைரவி அறையில் அவர் அருகே படுத்திருந்தவள் அவர் அறியாது தலையணையை நனைக்க ஆரம்பித்தாள். ஆரியனின் கண்டிப்பு, அதன் பின்னான அவனின் அரவணைப்பு, செல்ல சீண்டல்கள், அவனின் கதகதப்பான அணைப்புக்குள்ளான உறக்கம், அவன் இதழ்களின் தேடல்கள் என்று அனைத்துக்கும் ஏங்கி இறுதியில் ஆரியன் மீது பயங்கர கோபத்துடன் உறக்கத்தை தழுவினாள். அதே நேரம் கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து வெளிநாட்டில் பதுங்கியிருந்த ஜெயா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கியிருந்தான். தமிழ்நாட்டிலேயே கெட்டு குட்டிச்சுவராக மாறியிருந்தவன் வெளிநாட்டில் கிடைத்த அதீத சுதந்திரத்தில் இன்னும் கேடு கெட்டிருந்தான். பழகாத கெட்ட பழக்கமே இல்லை எனலாம். சபரி, கார்த்திக் மற்றும் மதன் அவனை ஏர்போர்ட்டுக்கு நேரடியாக சென்று ரிசீவ் செய்ய நீண்ட தினங்கள் சென்று பார்த்த தன் நண்பர்களை கட்டி அணைத்து நலம் விசாரித்து பேசியவன் அவர்களுடனேயே காரில் கிளம்பினான். சபரி, எப்படி ராஜா மாதிரி நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருந்தோண்டா ஜெயா, எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றி உன்னை ஊரை விட்டே ஓட வச்சு நம்மளை பிரிச்சுட்டானுங்க என்று கொதிக்க, உடன் மதனும், ஆமாம் மச்சி, அந்த மினிஸ்டர் மருமகளை தூக்கி வர இன்னும் பிரச்சனை அதிகமாயிடுச்சு என்று கிளப்பிவிட, ஜெயாவும், ஆமாண்டா, அந்த மினிஸ்டர் பையன் ஆரியன் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பிடிச்சு மொத்த சொத்தையும் போட்டு தாக்கிட்டான், திரும்ப போகிறதுக்குள்ள அவனை எப்படியாவது போட்டு தள்ளியே ஆகணும்டா, அப்போதான் தெரியும் அந்த மினிஸ்டருக்கு நம்ம பவர் என்னன்னு என்று கருவ, மதன், டே மச்சி, அவன் குடும்பத்திலே ஒரு இருக்காடா என்றவன் ராகவின் விவரத்தை கூற, டே கார்த்திக், இவன் சொல்றது எல்லாம் உண்மையாடா என்று விசாரித்த ஜெயாவிடம் தன் போனில் இருந்த விவரங்களை எடுத்து கார்த்திக் காட்ட அதை பார்த்த ஜெயாவின் கண்கள் பழிவெறியில் மின்னியது. மச்சி, உன் பிளான் என்ன என்று ஜெயா விசாரிக்க, காலேஜ் முடிஞ்ச பிறகு கச்சேரியை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காடா, எப்பவும் போல நான் ஒருத்தனுக்கு தான் சொல்லியிருக்கேன், வந்த பிறகு தான் அவளுக்கு நம்ம சுயரூபத்தை காட்டணும், இதுகிட்ட இனி பணம் எதுவும் தேராது, ஸோ பான் சைட்டில் வீடியோஸ் போடலாம், வேணும்னா அப்பப்போ கூட்டுக்கலாம், ஆள் செம்ம பீஸ், நல்ல குதிரையாட்டம் இருப்பா என்று கூற, கேட்டுக்கொண்ட ஜெயா, டே இவளோட வீடியோவை தமிழ்நாட்டில் ஒருத்தன் விடாமல் பார்க்குற மாதிரி பண்ணணுண்டா என்றவன் மேலும், அந்த ஆரியன் பொண்டாட்டியும் அவனை போடுறதுக்கு முன்னாடி தூக்க முடியுமான்னு பார்க்கணுண்டா, அப்படி மட்டும் நடந்தால் செம்மையாக இருக்கும், அதோட அவனுங்க குடும்பத்தோட தூக்கு போட்டுட்டு செத்துடுவானுங்க என்றவன் கண்கள் பழிவெறியில் வன்மம் கொண்டு மென்ன, கார்த்திக், முடியுமான்னு தெரியலடா, இப்போ அவ கூடவே செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, காலேஜும் இந்த வாரத்தோடு முடிஞ்சிடும், ஸோ முதல்ல இந்த சின்ன மீனை பிடிக்கலாம், பிறகு இவளை வச்சு அந்த பெரிய மீனை பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம், எங்கே போயிட போகிறாளுங்க என்றான். பிறகு அப்படியே பேசிக்கொண்டே பார் சென்றவர்கள் அங்கே நன்றாக குடித்து ஆட்டம் போட்டுவிட்டு வீடு திரும்பினர். திரும்பும் பொழுது ஜெயா, நம்ம ஊர் பீஸ் பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சுடா, அந்த ராகவிக்கு முன்னாடி எதுவும் ஏற்பாடு பண்ணு, தானா மடியில் வந்து விழற குட்டிங்களை விட முரண்டு பிடிக்கிற குட்டிங்களை அமுக்கி பிடிச்சு அனுபவிக்கிற சுகமே தனி என்றவன் கார்த்திக்கிடம் ஒரு கத்தை பணத்தை டாலரில் கொடுக்க,
பட்டுன்னு அதை வாங்கி தன் பாக்கெட்டில் பத்திரமாக சொருகி கொண்டவன், உனக்கு இல்லாததான் மச்சி, எப்ப எங்கன்னு சொல்லு, அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்றான். ஜெயாவும், சூப்பர்டா, இனி எல்லாம் உன் ஃப்ளாட்லேயே வச்சுக்கலாம், வெளியேனா மாட்ட சான்ஸ் இருக்கு, இப்போ அப்பா கூட வெளியே இல்லை என்று விட, சரிடா பார்த்துக்கலாம், நான் ஃபோன் பண்ணுறேன் என்று விட்டு கார்த்திக் மதனுடன் வீடு திரும்பினான். கார்த்திக்கு தேர்வுகள் அனைத்தும் முடிந்துவிட்டு இருந்தது. இனி காலேஜ் செல்ல வேண்டியதில்லை. கேம்பஸ் இன்டர்வியூவில் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் அவனுக்கு இங்கிலீஷ் கோச்சாக நல்ல சம்பளத்துடன் பணி கிடைத்திருந்தது. 2 மாதங்களுக்கு பிறகு அதில் சேர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், தன் லைஃப் செட்டில்டு என்று மகிழ்ச்சியாக இருந்தான். காலேஜ் பெண்களை வைத்தே பல லட்சம் சம்பாதித்தவன் அங்கு வேலைக்கு வரும் பெண்களை வைத்து இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கலாம், வாழ்க்கை முழுவதும் ஜாலியாக இருக்கலாம் என்ற பல கனவுகளில் மிதந்து கொண்டிருந்தான். இப்பொழுது பழையபடி ஜெயா வேறு வந்து சேர்ந்து கொள்ள இன்னும் அவனுக்கு சந்தோஷம். அதே எண்ணத்தில் திட்டங்களை விடுவிடுவென தீட்டியவன் ராகவிக்கு அழைத்து, எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் காலையில் 9 மணிக்கெல்லாம் நீ என்னோட ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கணும் என்றான் கட்டளையாக. ராகவி, இல்லை, அன்னைக்கு தான் காலேஜில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி அரேஞ்ச் செஞ்சுருக்காங்க, ஈவினிங் வர ஃபங்க்ஷன் என்று மறுக்க, ரொம்ப முக்கியம் என்று பல்லை கடித்த கார்த்திக், சரி அதுக்கு அடுத்த நாள் வந்து சேரு என்று கூற முடிந்த அளவுக்கு நாட்களை தள்ளி போட முடிவெடுத்த ராகவி, சாரி கார்த்திக், அன்னைக்கு என் அக்கா பையனுக்கு பர்த்டே, காலையிலேயே அவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண போயிடணும்னு மம்மி சொல்லிட்டாங்க என்று கூற காண்டான கார்த்திக், அடிங்க என்ன ஏமாத்த பார்க்குறியாடி என்று கெட்ட வார்த்தையில் திட்ட ராகவி, இல்லை ப்ராமிஸாக ஏமாத்த பார்க்கல, என்ன நம்பு என்றவளுக்கு பயத்தில் கண்களில் இருந்து மளமளவென்று நீர் இறங்க ஆரம்பித்து விட்டது. சி நாயே, அழுது தொலையாத, பர்த்டே முடிஞ்ச மறுநாள் ஒழுங்கா வந்து சேரு, அப்பயும் வந்து எங்கள் ஆத்தா விடலை அது இதுன்னு கதை சொல்லாத, உன் மாம அந்த கிறிஷ் கூட போறேன்னு சொல்லிட்டு வா, உன் ஆத்தா இன்னும் 2 நாள் கூட இருந்துட்டு வான்னு அனுப்பி வச்சிடும், காலையில் வந்தனா சாயங்காலம் அனுப்பி வச்சிடுவேன் என்று விட்டு வைத்தான். ராகவிக்கு முன்பு வர வைக்க அடுத்தடுத்த பெண்களுக்கு அழைத்து பார்த்தான். ஒவ்வொருவரும் எக்ஸாம் எண்ண முடியல. அன்னைக்கு அந்த வேலை இந்த வேலை என்று கழிய அவன் லைனில் திவ்யா வந்து சிக்கினாள். அவளிடம் அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே குமுதவள்ளி வேறு அவனுக்கு ஏதோ டவுட் கேட்டு மெசேஜ் அனுப்ப, இது வேற தொல்லை என்று சலித்தவன், ஐ எம் பிஸி ரைட் நவ் என்று அவளுக்கு அனுப்பி விட்டுவிட்டு திவ்யாவிடம் எக்ஸாம் முடிந்ததும் ரெடியாக இரு, பிக்கப் செய்துக்கிறேன் என்று விட்டு வைத்து விட்டான். அதே நேரம் அங்கு சிங்கப்பூரில் இருந்த ஆரியனுக்கு அழைத்த அவன் நண்பன் பிரதீப், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட கைரேகை அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சாரி, சிலரோட கைரேகை மட்டும் மேட்ச் ஆகியிருக்கு, ஹேண்ட் ரைட்டிங் யார் கூடவும் இதுவரை மேட்ச் ஆகல, 3rd இயரும் பாதிக்கு மேலே பார்த்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான், அப்புறம் பிஜி பார்க்கணும் என்றான். விஷயத்தை கேட்டுக்கொண்ட ஆரியன், சரிடா, இன்னும் 4 days தான் உங்களுக்கு காலேஜ் இருக்கு, அதுக்குள்ளே எல்லாம் முடிக்க பாரு, நான் கொஞ்சம் இங்கே மாட்டிக்கிட்டேன், சீக்கிரம் வந்துடுவேன் என்றவன் மேலும் கொஞ்ச நேரம் இதை பற்றி பேசிவிட்டு தான் வைத்தான். மேலும் 2 தினங்கள் கடக்க ஸ்ரீக்கு அன்று பிராக்டிக்கல் எக்ஸாம், அதுதான் கடைசி. மிகவும் எளிமையான பிராக்டிக்கல், படிக்க எதுவும் இல்லை. பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கதை பேசிக்கொண்டே இருக்க ஸ்ரீ கிருஷ்ணவின் காதில் இருந்து ரத்தம் வர வைத்து கொண்டிருந்தான். அவனே அவனுடைய கும்ஸ் எக்ஸாம் முடித்துவிட்டு அவள் தந்தையுடன் செம் லீவுக்கு பறந்து சென்று விட்டதில் நொந்து போயிருந்தான். இனி எப்படி அவளை பார்ப்பது, அடுத்து என்ன என்ற சிந்தனை வேறு அவனை அலைக்கழிக்க ஸ்ரீயோ விடாது, 3 நாள் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு போன இந்த மூளை வீங்கி 6 நாள் ஆகியும் திரும்ப வரலடா என்று ஒரு வாக்கியத்தை வேறு வேறு மாடுலேஷனில் சொல்லி புலம்பியவள், நான் தாண்டா லூசு மாதிரி அந்த ஹார்ட்டே இல்லாத ரோபோவை லவ் பண்ணி ஏமாந்து போயிட்டேன், என் பிஞ்சு ஹார்ட்டு வெடிச்சு போச்சுடா என்று அழுது புலம்ப, கொஞ்சமாச்சும் வாயை மூடைச்சிரி, பாவம் என் அண்ணன், அவனை விட பாவம் அவன் தம்பின்னா, காது வலிக்குதுடி என்றவன் அவளை பார்த்து கையெடுத்து கும்பிட அவன் முதுகில் ரெக்கார்ட் நோட்டால் அவள் 4 அடி போட அவள் புலம்புவதை கேட்பதற்கு பதில் இது எவ்வளவோ தேவலம் என்று வாங்கி கொண்டவன், இன்னைக்கு நைட் ஃப்ளைட்டில் எப்படி வந்துடுவேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு, இப்போ இப்படி அழுவேன், நாளைக்கு என்கிட்ட வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் என் புருஷனை சண்டை போடுவேன், இந்த பொண்ணுங்களையே நம்பக்கூடாதுப்பா, அதுலேயும் முக்கியமாக உன்னை என்று அவன் கலாய்க்க, ஸ்ரீயோ, யாரு நானாடா, பாரு இனி உன் அண்ணன் கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவனுக்கும் எனக்கும் இனி ஒரு சம்பந்தமும் இல்லை என்றாள் வீராப்பாக. ஸ்ரீயின் குணம் அறிந்த கிருஷ்ணம், பார்க்க தானே போறேன் உன் வீராப்ப எல்லாத்தையும் என்று மேலும் அவளை சீண்டி விட்டபடி இருக்க ராகவியின் கண்கள் அவர்கள் இருவரையும் தான் உணர்வுகளை தொலைத்துவிட்டு பார்த்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் ஆசிரியர் வந்து அனைவரையும் லேபுக்கு அழைக்க எழுந்து சென்று விட்டார். லேப் முடிய அனைவரும் நாளை சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வர என்ன கலர் உடை அணிந்து வருவது, ஃபங்க்ஷன் முடிந்து எங்கு செல்லலாம் என்றெல்லாம் மிகப்பெரிய வட்டமேஜை மாநாடு நடத்தி முடிவெடுத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பி சென்றனர்.
அன்று மாலையும் எவ்வளவு முயன்றும் ஆரியனால் சென்னைக்கு கிளம்ப முடியாது போக அவன் ஸ்ரீக்கு பேச அழைக்க பார்க்க அவளோ காலேஜ் விட்டு வந்து அவன் இன்னும் வராத கோபத்தில் காலை கட் செய்துவிட்டு போனையும் ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டாள். வேறு வழியின்றி ஆரியன் பைரவிக்கு அழைத்து பேசினான். பைரவி, எல்லாருமே கல்யாணமான புதுசுல அப்படிதான் இருப்பாங்க ஆரிமா. அதுலேயும் ஸ்ரீகுட்டி கொஞ்சம் செல்லமா வளர்ந்தவ, சின்ன பொண்ணு வேற. நீ நேர்ல வந்து பேசு, புரிஞ்சுப்பா. கவலைப்படாத, நீ பத்திரமா வா, போக போக சரியாகிடும் என்று விட்டு அவர் வைத்துவிட ஆரியனுக்குமே ஸ்ரீயை நினைத்து கஷ்டமாகிவிட்டது. ஒரேடியாக அவளை படுத்துவது போல் தோன்றியது. எத்தனையோ தினங்கள் எக்ஸாம் முடியும் தினத்தை எதிர்பார்த்து எவ்வளவு கனவு கண்டிருக்கின்றனர். கொஞ்சமும் மனதுக்கு அவனுக்கே கேட்கவில்லை. வந்த வேலையும் முடிந்துவிட்டே இருக்க ஓய்வுக்கு இயங்கிய உடலை வீட்டுக்கு சென்று பார்த்து கொள்ளலாம் என்று புறம் தள்ளியவன் அன்று நள்ளிரவு எக்கனாமிக் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்லை என்று கிடைத்த ஃப்ளைட்டிலேயே சென்னை நோக்கி கிளம்பிவிட்டான். அங்கு காலேஜில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் தன் அறைக்குள் சென்று அடைந்து கொண்ட ராகவி நேரம் நள்ளிரவை தொட்டும் தூங்காது தன் வாழ்க்கையை நினைத்தும் தன் அவசரத்தனத்தை நினைத்தும் அழுது அழுது தீர்த்து கொண்டிருந்தாள். எப்பொழுதும் தான் என்று அதீத அகம்பாவத்துடன் இருப்பவள் முதல் முறை இறைவனிடம் தன்னை காப்பாற்ற கூறி இரவு முழுக்க வேண்டினாள். அதே நேரம் அக்கையவர்களின் கையில் சிக்கியிருந்த திவ்யாவோ தன் உணர்வுகளை மொத்தமாக தொலைத்துவிட்டு மஞ்சத்தில் மயங்கி கிடக்க அந்நிலையிலும் அவளை விடாது அவள் மேனியை பங்கு போட்டு அந்நால்வர் அலைந்து கொண்டிருந்தனர். நொடி நேர தடுமாற்றம்தான் இருவருடையதும். அச்சிறு தடுமாற்றமே அவர்கள் இருவரின் மொத்த வாழ்க்கையுமே தடமாற்றி புரட்டி போட்டு விட்டிருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கதை ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எத்தனை எபிசோடு இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 30 எபிசோடு இருக்குது. இன்னும் ஒரு சில எபிசோட்ஸில் கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல் நாவலை அப்லோட் பண்ணுவாங்க. அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் கதை கேட்குற பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே கதை கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் வீடியோ போடுற எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள். ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கிறார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நன்றி.